சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி சேர்க்கைக்கு வரவேற்கிறோம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. சவுக்கு சங்கர் மற்றும் ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மக்களே 2 பேருக்கும் போலீஸ் கஸ்டடி கேட்டிருக்கிறாங்க. ஒரு புறம் சவுக்கு சங்கரை தேனி போலீஸ் கஸ்டடி எடுத்துருக்கிறாங்க ஃபார் 2 days. இன்னொரு புறம் ஃபிலிக்ஸை கஸ்டடி எடுத்துருக்கிறாங்க ஃபார் 1 day. சரி, எல்லாத்துக்கும் மேலே அவங்க தரப்பு வழக்கு என்ன பேசுகிறப்ப சொல்கிறாரு, செக்ஷன் 114 அப்படிங்கிறது ஏன் இவர் மேலே ஃபிலிக்ஸ் மேலே போட்டிருக்கிறாங்க, அதை போடுறது சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லாத்த பற்றியும், இது ஏன் இந்த செக்ஷன் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி சவுக்கு சங்கருக்கும் திரு அருண் ஐபிஎஸ்க்கும் என்ன மாதிரி பிரச்சனை ஆரம்பிச்சது, எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சது, உங்களுடைய மாடஸ் ஆப்பராண்டி என்ன, இந்த மாடஸ் ஆப்பராண்டியில் ஃபிலிக்ஸ் மாதிரி நபர்கள் எப்படி உள்ளே பூந்து அதை யூஸ் செஞ்சுக்கிறாங்க, இது எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். சவுக்கு சங்கர் மீது தேனி போலீஸ் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க மக்களே. அந்த பெட்டிஷனில் அவர் 2 days கஸ்டடி கேட்டிருக்கிறாங்க தேனி போலீஸ். எதுக்குனால் அவர் மீது போடப்பட்டிருக்க கஞ்சா வழக்கிற்காக கஸ்டடி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 days கேட்டிருக்கிறாங்க, 2 days கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு மக்களே. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா திருச்சி போலீஸ் ஃபிலிக்ஸை கஸ்டடி கேட்டிருக்கிறாங்க. இவங்க 3 நாள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ 1 நாள் கொடுக்கப்பட்டிருக்கு தகவல் கிடச்சிருக்கு மக்களே. சரி, இப்போ ஃபிலிக்ஸ் 1 day கஸ்டடி, சவுக்கு சங்கர் 2 days கஸ்டடி கொடுத்துருக்குறாங்க. அவரை விசாரிக்க போகிறது இந்த கஞ்சா வழக்கில், ஃபிலிக்ஸை விசாரிக்க போகிறது இந்த போடப்பட்ட இந்த பதிவின் வழக்கில். இப்போ 2 விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ஃபிலிக்ஸ் தரப்பு அட்வொகேட் பேசுகிறப்ப சொல்கிறாரு, செக்ஷன் 114 அப்படிங்கிறது ஏன் ஆட் பண்ணாங்கன்னே தெரியல, அது இவருக்கு ஆட் பண்ணிருக்கிறாங்க, ஏன் ஆட் பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்ற ஒரு தகவல் சொல்கிறார். சரி, இப்போ என்ன காரணன்ற ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 114 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபட்டர் அப்படிங்கிறாங்க. அபட்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவரை தப்பு செய்ய தூண்டுவதற்கு இவர் பண்ணுறது, இதை இன்டியூஸ் பண்ணுறது. அது இன்னும் சொல்ல போனால், எ பர்சன் ஹூ என்கரேஜஸ் ஆர் அசிஸ்ட்ஸ் சம்மன் டு டூ சம்திங் ராங் இன் பர்டிகுலர்லி டு கமிட் அ கிரைம். அப்போ சவுக்கு சங்கரை தப்பு பண்ண இவர் தூண்டுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது மக்களே. இப்போ இதை ஏன் போட்டாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விலாவரியாக பார்க்கலாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கோயம்புத்தூரில் போடப்பட்ட சைபர் கிரைம் எஃப்ஐஆரில் ஃபிலிக்ஸோட பெயர் A2வாக இல்லை. ஆரம்பத்தில் நம்ம பார்த்துருப்போம், தேனியில் போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க ஆன் May 4 சவுக்கு சங்கரை. அந்த போடப்பட்ட எஃப்ஐஆரில் ஃபிலிக்ஸோட பெயர் எஃப்ஐஆரில் இல்லை. மதுரையில் தேனியில் அந்த சவுக்கு சங்கர் ஃபோனை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபோனை ஃபுல்லாக ஆய்வு பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபோனை ஃபுல்லாக ஆய்வு பண்ணதுக்கு பிறகு திருச்சியில் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த எஃப்ஐஆரில் ஆல்மோஸ்ட் 3 நாள் கழித்து போடுறாங்க. அந்த எஃப்ஐஆரில் A2வாக ஃபிலிக்ஸை சேர்க்கிறார்கள். இது போடப்பட்ட தினம்ன்றது இட் வாஸ் 7th of May, அரௌண்ட் 7th of May. 8th of May பார்த்தீங்கன்னா ஃபிலிக்ஸ் ஏபி அப்ளை பண்ணுறாரு அவருடைய A2வாக போட்டு தான் ஏபி அப்ளை பண்ணுறாரு. ஏபி அப்ளை பண்ணதும் ஏபிக்கு இது இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க. இது கொடுத்ததற்கு பிறகு இவர் கிளம்பி, அது இன்னொரு விஷயம், அப்சர்வேஷன் கொடுத்ததுமே அப்போ வரைக்கும் கோயம்புத்தூர் போலீஸ் அவரை A2வாக சேர்க்கலை. அவருக்கு விட்னஸ் சம்மன் கொடுத்து வர சொல்கிறாங்க. எதுக்குனால் கோயம்புத்தூர் சைபர் கிரைம் 10ஆம் தேதி மே போகணும். ஆனால் 10ஆம் தேதி மே அவர் போகாமல் அந்த சமயத்தில் ஹி கோஸ் டு பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா. அங்கே பெட்டிஷன் கொடுக்க போயிருக்கார். அதற்கு பிறகு தான் இங்கேருந்து திருச்சி போலீஸ் கிளம்பி போய் தான் அவர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வராங்க மக்கள். ஸோ இந்த கோர்வை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜென்ரலாகவே சவுக்கு சங்கர் என்ன மாதிரி மாடஸ் ஆப்பராண்டி ஃபாலோ பண்ணுறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்னால் ஏன் ஃபிலிக்ஸ்க்கு 114 போட்டாங்கன்ற புரிஞ்சிக்க முடியும். உதாரணத்துக்கு சவுக்கு சங்கருக்கு வேலை நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னால் அந்த வேலை நடக்கிறதுக்கு யாராவது ஒரு அதிகாரியை போய் நாடுறாரு அப்படின்னால், அந்த அதிகாரி நேர்மையான அதிகாரி இருக்கிறார் அப்படின்னால் அவங்க வேலையை பண்ணித்தர மாட்டாங்க. பண்ணித்தராமல் விட்ட உடனே அடுத்தவர் என்ன பண்ணுவார்னால், ஃபஸ்ட்டு ஒரு ட்வீட்டை போடுவார். அந்த ட்வீட் எப்படி போடுவார்னால், எந்த ஒரு நேர்மையான அதிகாரி, அது எனி டிபார்ட்மெண்ட் மக்களே, எந்த நேர்மையான அதிகாரி வேலை பண்ணி தரலையோ அவரை எதிர்த்து ஏதாவது ஒரு அலீஜ் வச்சு ஒரு ட்வீட் போடுவார். இந்த ட்வீட்டை போட்டதுமே இந்த ட்வீட்டை இவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இவங்க பார்த்துட்டு இவருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ட்வீட் போட்டிருக்கிறீங்க,
இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ பேசலாமா அப்படின்னு கேட்குறது. அந்த வீடியோ பேச போகிறவனே இது வந்து வாட்ஸ்அப் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோ பேச போகிறப்போ முக்கியமாக ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் வீடியோ பேசுகிறப்போ எந்தவித இன்ட்ரப்ஷனும் கிடையாது, எந்தவித ஆதாரமும் கேட்க மாட்டார். இஷ்டத்துக்கு அந்த வீடியோ பேச வச்சு ஜஸ்ட் ஃபார் த வியூஸ் அண்ட் மணி அதை பண்ணுறது. அண்ட் சவுக்கு சங்கர் கிட்ட வாங்கின அந்த எந்தெந்த ரூபத்தில் வந்தக்கூடிய பணத்தை வைத்து இவர் இந்த சொத்துலாம் வாங்கியிருக்காரோ அந்தந்த ரூபத்துக்கான பணத்துக்காக விசுவாசமாக பண்ணுறது. ஸோ இந்த வாட்ஸ்அப் சேட் ஏதாவது சிக்கியிருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மக்களே. ஏன்னால் ஃபஸ்ட்டு போட்ட எஃப்ஐஆரில் ஃபெலிக்ஸோடைய பெயர் ஆட் பண்ணல, செகண்டு அடுத்து ஒரு எஃப்ஐஆர் திருச்சியில் போடுறாங்க, அதை A2 ஆட் பண்ணுறாங்க. அப்போது இங்கே போயிட்டு வாலண்டியராக இப்படி ட்வீட் போட்டிருக்கிறீங்க, நம்ம இதை பற்றி வீடியோ பேசுங்க அப்படின்னு கேட்டிருக்காரா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னால் திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் இவர் வந்து அருண் ஐபிஎஸ் ADGP லா அண்ட் ஆர்டர் பார்த்துக்கிறார். இந்த லா அண்ட் ஆர்டர் பார்க்குறப்போ சவுக்கு சங்கர் கூட வேலை பார்க்கக்கூடிய 2 நபர்கள், ஒன்று லியோ, இன்னொன்று கார்த்திக், 2 பேருமே ஒரு தப்பு பண்ணுறாங்க. அந்த தப்புக்காக அவங்க ஆக்ஷன் எடுக்கப்படுகிறது. ஆக்ஷன் எடுக்கப்பட்டவொன்னு இது யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தால் உங்களுக்கு ஜென்ரலாகவே ஒரு லா அண்ட் ஆர்டர் பார்க்கக்கூடிய ADGP கிட்ட போயிட்டு அவர் டாப் லெவல் அவர்கிட்ட போயிட்டு இது வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரெஷர் பண்ணால் இவர் ஸ்டாப் பண்ணுவாங்கன்றதா சவுக்கு சங்கர் எண்ணமாக இருக்கும். ஜென்ரலாக மக்களே இந்த கரப்ஷன் பண்ணுறதுக்கு தூண்டுறாங்க பாருங்கள், ஏதாவது தப்பு பண்ணுறதுக்கு தூண்டுறது, இல்லை தப்பு இதை ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதுக்கு, அதாவது கடமையை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று உள்ளே பூந்து அதை ஸ்டாப் பண்ணுறது. இந்த மாதிரி நபர்கள் பார்த்திங்கன்னா இந்த லூப் ஹோல்ஸ் நாடுவாங்க. இப்போ யார் எடுக்கிறாங்க, யார் ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அவங்கள போய் அப்ரோச் பண்ணலாம். அவங்கள அப்ரோச் பண்ணுறப்ப எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஆன் வாட் கிரவுண்ட்ஸ், டைரெக்டாக போய்ட்டு பேசலாம் விட மாட்டாங்க. அப்போது ஃபஸ்ட்டு அவங்க மைண்டில் வர்றது பார்த்திங்கன்னா இப்போ எல்லா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே பார்த்து தி கமெண்ட் ரிசர்வேஷன். அப்போது அவங்க ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றது பார்த்திங்கன்னா அவங்களுடைய சமூக ரீதியாக எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க, யாராவது இவங்க சார்ந்த சமூகத்தாரில் போயிட்டு பேச வைக்கிறது, இல்லை இவங்களே சமூகமாக தான் போய் பேசுறது, இல்லை த்ரூ சம் அதர் ஏதாவது ஒரு மிடில் மேன் வச்சு பேசுறது. இப்போ அவங்க அதை ஒத்து வர மாட்டேங்கிறாங்கனால் அடுத்தது அவர்களுக்கு யார் பாஸு, இல்லை அவங்களுக்கு யார் வந்து கொஞ்சம் க்ளோஸ் கான்டாக்டு, அவங்க வச்சு பேச வைக்கிறது. என்னங்க அப்படி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க சவுக் சங்கர், கொஞ்சம் அதை ஸ்டாப் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்குறது. அவர் இல்லைங்க ப்ராப்பராக தான் போயிட்டுருக்கு, தப்பு இருக்குது, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, கம்ப்ளைண்ட் ஆக்ஷன் எடுக்கிறோம், அந்த பையன் பண்ண தப்பு தான், காசு வாங்கியிருக்கான், வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தப்பு தான் அப்படின்னு. இல்லை புரியுதுங்க, அவங்க தப்பில் வந்து பேச சொல்கிறாங்க, கொஞ்சம் இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறது. இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. இல்லைப்பா எவ்வளோ பேசி பார்த்துட்டோம், செட் ஆகாமல்னு சொல்லிட்டாங்கனால் அடுத்து என்ன பண்ணுறதுனால் தே ஆர் கெட்டிங் இன்டு டிஃபேமிங் ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது இவரை பற்றி ஏதாவது ஒரு அது வந்து உண்மையாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது, அது கம்ப்ளீட்டாக பொய்யா கூட இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை தூக்கி, பொய்யான விஷயத்தை தூக்கி ஒரு ட்விட்டர் போட்டு விட்றது. ட்வீட் போட்டவுடனே இது பார்த்ததுமே எல்லாருக்கும் ஒரு டிஸ்டர்ப் ஆகும், நல்லா தப்பாடி போட்டிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு. அப்போது அவங்க தரப்புலேருந்து இறங்கி வரணும், என்னப்பா ஏன்பா அப்படி போட்டிருக்கு, என்னப்பா பண்ணுறேன், என்னப்பா விஷயம், ஏன்பா அப்படி தப்பு போட்டிருக்கேன், இருக்கேன் நான் உனக்கு கேட்டேன், நீங்கள் செஞ்சு தரல, நான் போட்டிருக்கேன் அதான் அப்படின்னு. சரி இப்போ நான் பண்ணித்தரமா அந்த விஷயத்தை பண்ணி கொடுத்துறேன், விட்டுருப்பா அப்படின்னு. சரி ஓகே விட்டுருங்க. இப்படி காம்ப்ரமைஸ்க்கு வர்றதுக்காக ஒரு வேலையை பார்க்குறது. இது எல்லா கரப்டட் பர்சன்ஸும் இன்னொரு அதிகாரியோ இன்னொரு அஃபீஷியல்ஸோ கரப்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய யுக்திகள் மக்கள் இதெல்லாம். அப்போ ஓகே ரைட்டு வரல, அதுலேயும் வரல அப்படின்னால் அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நபர்கள், இந்த ரெட்பிக்ஸ் சேனலு, இன்னொரு 4 சேனல் இருக்காங்க மக்கள், எல்லாத்தையும் மெசேஜ் பண்ணுறது, வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாதிரி ஒன்று போட்டிருக்கேன், இது பார்த்தீங்களா, ட்வீட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் தான் சொல்லுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, டு சீ திஸ் அப்படின்னு கேட்குறது. தோழர் சூப்பராக இருக்குது தோழர், நம்ம ஒன்று இன்டர்வியூ போயிடலாமா, போயிடலாம் அப்படின்னு. ஏன்னால் இது எப்படின்னால் ஒன்று அவங்களா பார்த்து கேட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறது, ஆர் ஹி வில் சே வெயிட் ஃபார் 2 days, ரியாக்ஷன் பார்க்கணும், வெயிட் ஃபார் 2 days. அடுத்தது அவங்க திரும்ப வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க, வரலன்னு வச்சுக்கோங்க மக்களே, இன்டர்வியூ போகிறது, இன்டர்வியூவில் கடுமையாக சாடுறது, கடுமையாக. இப்போ இதை பார்த்ததுமே டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க அப்படின்னால் திருப்பி ஏதாவது வர எதிர்பார்க்கறது. ஸோ இப்படி வர வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறது, கடைசி வரைக்கும் வரல அப்படின்னால் எந்தெந்த வீடியோ பேசுகிறப்பையும் எந்த ஒரு அதிகாரி கடைசிக்கு ஒத்து வராமல் போகிறாங்களோ அந்த அதிகாரியோ அந்த அஃபீஷியல்ஸோ, அதிகாரிகள்ன்றது என்ன கேம்பெயின் டிபார்ட்மெண்ட் மக்களே, அந்த அஃபீஷியல்ஸை வேறு ஏதாவது வீடியோ பேசுகிறப்பவும் இவர் உள்ளே கொண்டு வந்து தப்பாக பேசுகிறது. நீங்கள் பார்த்தா தெரியும் மக்களே, இப்படி பல ஒரு பெண் அதிகாரி அவங்கள பற்றி அவங்க வந்து ஏதோ ஒரு ஃபேவரு எதிர்பார்த்துருக்க சவுக் சங்கர் சைட்லேருந்து அதை அவங்க பண்ணித்தரலன்னு வச்சுக்கோங்களேன்.
நீங்கள் பாருங்கள், எது பேசினா உள்ளே இன்செப்ட் பண்ணுவான் அந்த அதிகாரி, பெண் அதிகாரியை. வேறு டிபார்ட்மெண்ட், போலீஸ் வேறு டிபார்ட்மெண்ட், அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் உள்ள ஆட் பண்ணிடுறது. இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கார், அவரை பற்றின ஆரம்பத்தில் அலிகேஷன் வச்சுட்டே இருந்தான். அவர் எதுக்கும் செவி சாய்க்கல. அதுக்கப்புறம் எது பேசுகிறதா இருந்தாலுமே அது ஏதாவது பேசிக்கிட்டு அப்படியே கேப்பில் இதை வந்து ஒரு வார்த்தை விட்டுறது. அப்போ யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு கடைநிலைய மக்களாக இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து இப்படி ஒரு தப்பான விஷயத்தை இம்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? இதான் உண்மை போல் இருக்குது, அதான் அவன் பேசிகிட்டு இருக்கானா அப்படின்னு யோசிக்க தோணும். பார்த்தீங்களா? இதுதான் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் ஆஃப் சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கருக்கு என்ன வேணுமோ அதை செய்து கொள்வதற்கு இப்படி ஒரு மாடல் சூப்பராண்டி அவங்க பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்கிறாங்க. ஸோ இதற்கு துணை போகக்கூடிய யூடியூபர்ஸ் இருப்பாங்க பாருங்கள், எஸ்பெஷலி ரெட் பிக்ஸ் ஃபிலிக்ஸ்லாம். ஒரு ட்வீட் போட்டவுடனே இந்த ட்வீட்டில் என்ன மாதிரி கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இதனை 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் நடக்கலை, அதை வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்படின்னா ஒரு ட்வீட் போகிறாரு சவுக்கு சங்கர்னா, அடுத்த 2 நாள் கழித்து மறுபடியும் இதே மேட்டரை பற்றி இன்னொரு ட்வீட் போகிறாருன்னு வச்சுக்கோங்க, வித்தின் 2 டேஸில் 48 ஹவர்ஸ்க்குள்ளே. அப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்களாம், ஓஹோ அப்போ நடக்கலை வேலை என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு உடனே வாட்ஸ்அப்பில், கேன் யூ ஹேவ் அ இன்டர்வியூ ஆன் திஸ்? யா ஷுவர். அடுத்தது இதற்காகத்தான் 114 அப்படிங்கிற செக்ஷன் ஃபிலிக்ஸ் மேலே ஆட் பண்ணப்பட்டது மக்களே. ஸோ இதான் சவுக்கு சங்கரோட மாடல்ஸ் ஆப்பரண்டி. இது எப்படின்னா இருக்கலாம். இப்போ சவுக்கு சங்கருக்கு தோதா ஒரு கம்பெனி பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி இருக்குது, சவுக்கு சங்கர் பணம் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனிக்கு ஏதுவாக ஏதாவது விஷயம் பண்ணி தரணும்னு வச்சுக்கோங்களேன், அதனையும் சில அதிகாரிகள் பண்ணாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே, அந்த அதிகாரி இதே மாதிரி ஆஸ்பெக்ட் தான் பண்ணுறது. ஸோ இப்போ சவுக்கு சங்கர் என்ன ஆகுறாருன்னா, ஹி பிகம்ஸ் எ குண்டாஸ், ஒரு பக்காவான ஒரு கூலிப்படை. எப்படின்னா ஒரு டிஜிட்டல் கூலிப்படை. யாருக்கு என்ன தேவைனாலும் சவுக்கு சங்கர் அப்ரோச் பண்ணி பணம் கொடுத்தா அதை இந்த வழியில் பண்ணி கொடுப்பாருன்ற மாதிரி கூலிப்படை. இப்போ ஏன் வந்து சவுக்கு சங்கர் சார்ந்த நிறைய நபர்கள் இருப்பாங்க பாருங்கள், சில இக்னோரண்ட் பீப்புள் இருப்பாங்க, ஒரு சில பெண்கள், ஒரு சில பசங்க, இவர் போகிற ட்வீட்டை எடுத்து போட்டு கொண்டாடுறது, சவுக்கு சங்கர் ஃபேன்ஸு, சவுக்கு ஃபேன் கிளப்பு, ப்ளா வாட் எவர். இவங்களை ஏன் போலீஸ் டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டு அட்வைஸ் அண்ட் கரெக்ட் தம். தம்பி, நீ தம்பியோ இல்லை பாப்பாவோ, தம்பி பாப்பா நீங்கள் வந்து தப்பான ஆளை நீங்கள் வந்து யூ கீப்பிங் ஆஸ் ரோல் மாடல். இவன் ஒரு பக்கா எக்ஸ்டார்ஷனிஸ்ட் பர்சன். நீங்கள் இவனை வந்து இவனுடைய தைரியமாக வெளியே பேசுகிறான் அப்படின்றதுக்காக நீங்கள் ரோல் மாடலாக வச்சுட்டு இருக்கிறீங்க, விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங்கு, இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறதுக்காகவும் அவர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்க போலீஸ். ஸோ இது எல்லாமே ஒரு மீடியா அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் மக்களே. இன்னொரு விஷயம் பார்க்கணும், சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தளவுக்கு சொல்கிறாங்க, சோஷியல் மீடியா ஹஸ் பிகம் அ வெரி வைப்ரண்ட் நவடேஸ். அவங்க சொல்கிறாங்க, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரக்கூடிய நியூஸை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக சோஷியல் மீடியா வந்துட்டுருக்கு. அப்போ சோஷியல் மீடியாவில் யாரெல்லாம் வந்து இந்த கீப் ப்ராப்பர் சேனல் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்களோ அவங்களாம் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் நடக்குன்னு சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்லாம். அப்போது ரொம்ப ரெஸ்பான்சிபிள் நடக்க வேண்டிய ஒரு சோஷியல் மீடியாவில் இப்போ இந்த மாதிரி எக்ஸ்டார்ஷன் நடந்தால் என்ன பண்ண முடியும்? அதை கட்டுப்படுத்த வேண்டியது போலீஸின் கடமை தான். அப்போ அந்த மாதிரி எக்ஸ்டார்ஷன் நடக்குது, பணம் வந்து மிரட்டிக்கு பணம் வாங்கிக்கிறது, பணத்துக்காக சில விஷயம் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, ஒரு பாயிண்ட் இருக்குது மக்களே. அதாவது தூர்தர்ஷன் மட்டும் இருந்த காலங்களில் உங்களுக்கு நியூஸ் வேர் கிவன் ஆன் அ வெரி பிளண்ட் வே. அதையும் சந்தேகம் எனக்கு இருக்குது, நான் அதை பற்றி பேசலான்ட்டு நிறைய பேர் இருக்காது. அதாவது தூர்தர்ஷன் இருந்த தூர்தர்ஷன்றது ஒரு அரசோடைய ஒரு மீடியா. அந்த காலத்தில் அரசு பண்ணக்கூடிய தவறுகள்லாம் வெளியே வந்துச்சா அப்படின்றது நமக்கு தெரியாது. அங்கே ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. ஆனால் there is something called the news becoming private. ஸோ ப்ரைவேடைசேஷன் ஆஃப் நியூஸ் அப்படிங்கிற விஷயம் வந்த உடனே யார் வேணால் இப்போ வந்து ப்ரைவேட் சேனல்ஸ் ஆரம்பித்து நியூஸ் போகலான்ற ஒரு விஷயம் மாறுது. அதுக்கு பிறகு டிஜிட்டல் ஏரா உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனி இண்டிபெண்டன்ட் பர்சன் கேன் பிகம் அ ஜேர்னலிஸ்ட். ஒரு வார்த்தையே இருக்குது, சிட்டிசன் ஜேர்னலிசம். சிட்டிசன் ஜேர்னலிசம் அப்படிங்கிறதை யாருன்னா பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா, யூ கேன் பிகம் அ சிட்டிசன் ஜேர்னலிஸ்ட். உங்கள் ஊர் நடக்கிற அக்கிரமங்களை இல்லை அநியாயங்களை நீங்கள் வந்து டைப் பண்ணி போடலாம், வீடியோ எடுத்து போடலாம். ஸோ யூ பிகம் அ சிட்டிசன் ஜேர்னலிஸ்ட். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, அரசுக்கு இப்போது மிகப்பெரிய கடமை அதிகமாகுதுன்னு பார்த்தால், ஏகப்பட்ட பேர் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்தால் ஹி பிகம் சிட்டிசன் ஜேர்னலிஸ்ட். அப்போ அவங்களுடைய தப்புகள்லாம் அவங்க என்னென்ன போடுறாங்க அப்படிங்கிறதை பார்த்து அதை வந்து செக் பண்ணி, அதாவது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏற்பட்டக்கூடாதுன்னு செக் பண்ணி, இது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் அதிகமாகுது இந்த இடத்துல.
ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிள் அப்போ ஒருத்தவங்க நியூஸ் போகிறான்னு வச்சுக்கோங்க மக்களே, தப்பான நியூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் தப்பாக செய்தி கிடைக்கலாம் அவங்களுக்கு, தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அது தப்பாக சரியா அப்படிங்கிறதே அரசு ஆராய்ச்சி பார்த்து அரசு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கு ஒரு பக்கத்தில். இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அரசு எடுத்து பண்ணிகிட்டு இருக்க இந்த மாதிரி சமயங்களில் எக்ஸ்டார்ஷன் பண்ணுறாங்க ஒரு டீம் அப்படின்னா எப்படி அரசத்தை விட முடியும்? ஏன்னால் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளாட்ஃபார்ம். மெயின் ஸ்ட்ரீமில் வரதை விட சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய நியூஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் பார்த்தா மக்களே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்போ இருக்கக்கூடிய எனி மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் ஆர் மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் பேப்பர்ஸ் இவங்கெல்லாம் ஒரு சப்போஸ் தப்பு நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் எனி கஸ்டோடியல் டெத்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு கஸ்டோடியல் டெத்தை இவன்கிட்ட அவங்க பதிவு பண்ண மாட்டாங்க. ஏன்னால் இவங்களுக்கு வந்து போகக்கூடிய தூரங்கள் ரொம்ப ஜாஸ்தி. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வருவாப்பில், அவர் வந்து ஹி வில் கிவ் டு சீனியர் ரிப்போர்ட்டர், அவர் வந்து சப் எடிட்டர் கொடுப்பார், சப் எடிட்டர் கொடுப்பாரு, அப்புறம் லீகல் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் முடியறதுக்குள்ளே ஒரு 24 hours மேலே ஆகிடும். ஆனால் இதனை வந்து பதிவிட்டால் அரசுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்றது தெரியும் அவங்களுக்கு. அப்போ என்ன, ஏன்னால் ஒவ்வொரு வருடமும் ஒரு சில சேனல்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமும் கவர்மெண்ட் ஆட்ஸ் மட்டும் அரௌண்ட் 1 crore வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. லாட் ஆஃப் சேனல்ஸ் ஆர் கெட்டிங் இட். நான் சொல்கிறது மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் ஆல்சோ. ஸோ அரசுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு மாதம் அரௌண்ட் 1 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு இருக்கக்கூடிய எந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸும் எந்த மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகை வந்து பிரிண்ட் மீடியமும் அரசுக்கு எதிரான செய்தியை சீக்கிரத்தில் போட மாட்டாங்க. அண்ட் மோரோவர் it has long way to go also. Reporter to sub-editor, sub-editor to editor, editor to legal department, அப்புறம் தான் பப்ளிஷ் ஆகும் அந்த விஷயம். ஆனால் இந்த விஷயத்தை எந்த விதமான ஒரு பிரதிபலனும் இல்லாமல் டக்குன்னு தூக்கி போடுறது அப்படிங்கிறது டிஜிட்டல் மீடியா மட்டும்தான். ஸோ ஒரு நியூஸு அவ்வளோ சீக்கிரத்தில் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறதுக்கு டிஜிட்டல் மீடியம் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் தி மெயின் ஸ்ட்ரீம் அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் பேப்பர்ஸ். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதனை ப்ராப்பராக பயன்படுத்தினா எந்த அளவுக்கு நமக்கு சிஸ்டம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க எல்லாருமே. எந்த நேர்மையான ஆஃபீஸராக இருந்தாலுமே ஒரு நியூஸ் பிளாட்ஃபார்மை ப்ராப்பராக பயன்படுத்தினால் சிஸ்டம் ரொம்ப க்ளீன் ஆகும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு சவுக்கு சங்கர், நெட்ஃப்ளிக்ஸ், ஃப்ளெக்ஸ்மார்க்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு எக்ஸ்டார்ஷன் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து நடத்திக்கிறதுக்காக நியூஸ் சேனல்ஸையும் மீடியாவையும் டிஜிட்டல் மீடியாவையும் தப்பாக பயன்படுத்திகிட்டு இருக்கும் பட்சத்தில் சும்மா இருப்பாங்களா காவல்துறை? இவ்வளோ நாள் சும்மா தான் இருந்துட்டாங்க, இப்போ ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ இது எந்த விதத்துலையுமே இப்போ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கவங்களாம் இப்போ யோசிச்சு பாருங்கள். ரெட்பிக்ஸை ஏன் கைது பண்ணான்னு கேட்குறீங்க. ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் வந்து பச்சையாக சொல்லணுன்னா ஃபெலிக்ஸ் ஒரு ஊம குசும்பு. எந்த விஷயத்தையும் அவரே பண்ணிடாமல் அடுத்தவனை உட்கார வச்சு பண்ண வைக்கிறதுல எக்ஸ்பர்ட் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ். சவுக்கு சங்கர் கிட்ட ஒரு எதிர்கேள்வி கேட்டிருந்தா கூட சவுக்கு சங்கர் would have stopped giving interviews, at least would have thought about it. இதனால் இன்னொரு தகவலும் சொல்கிறாங்க, சவுக்கு மீடியாவில் இதை பற்றி பேசினார், அதை வந்து முத்தலீஃப் அதை வந்து எடிட் பண்ணிட்டாருன்னு ஒரு தகவலும் சொல்கிறாங்க. எந்த உண்மை போய் நமக்கு தெரியல மக்களே. ஆனால் ரெட்பிக்ஸை பொறுத்தளவுக்கு சவுக்கு சங்கர் பேசக்கூடிய மொத்தத்தையும் அப்படியே போடுவாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது சவுக்கு சங்கருக்கு. ஸோ எது வேணால் நம்ம பேசலாம், எப்படி வேணால் பேசலாம் அப்படிங்கிற ப்ரிவிலேஜ் இருக்குது. இந்த ப்ரிவிலேஜை கொடுத்தது யார்? ஃபெலிக்ஸ் தான். இப்போ அது என்னோடய சேனல், whatever you speak I cannot publish it. லீகல் செக் பண்ணி ஆகணும், பிரச்சனை செக் பண்ணி ஆகணும். தொடர் நீங்கள் ஒன்று பேசியிருக்கீங்க, இதை நான் போட்டால் எனக்கு பிரச்சனை வரும், ஏன்னா இதில் ஆதாரம் இருக்கா, ஏதாவது இன்சிடென்ட் கோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கணும். எதுவுமே கேட்க மாட்டேன். எது கேட்க மாட்டேன், நீங்கள் என்ன பேசுங்க, தொடர் பண்ணி பேசுகிறது எதுனா நீங்கள் பேசுங்க, நான் அதை அப்படியே போடுறேன் அப்படிங்கிற ப்ரிவிலேஜ் கொடுத்ததுனால தான் he is instigating that person. He became a debater. ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவன் தப்பு பண்ணுறதுக்கு தூண்டக்கூடிய நபர் தான் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் த்ரூ வேர்பல். இதனை கருத்து சுதந்திரமாக பேச முடியாது. கருத்து சுதந்திரம் வேறு, அடுத்தவனுடைய கருத்தே இல்லாமல் அவனை அடித்து நீங்கள் வந்து ஆதாயம் தேடுறதுன்றது வேறு. அடுத்தவனுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கும். நேர்மையான ஆஃபீஸர்ஸ், உண்மையாக சொல்கிற மக்களே, இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸில் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் நேர்மையாக ஹானஸ்ட்டாக இன்டெகிரிட்டியோடு இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்ன்றது ரொம்ப 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 ரேர். ஹேண்ட்பிக்ட். அவங்களையும் நான் அடிச்சுக்கிட்டு இருப்பேன், அவங்களையும் நான் எதிர்த்துக்கிட்டு இருப்பேன், அவங்களையும் நான் கரெக்ட் பண்ண வைப்பேன். அப்படி அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்கள். சவுக் சங்கர் ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு. அப்போ முக்தலீஃப் சொல்கிறாப்புல, இல்லைங்க அவரை பற்றி அவங்கள பற்றி விசாரித்தா நேர்மையான ஆஃபீஸர்னு சொல்கிறாங்கன்றதுக்கு, இப்போ நேர்மையான ஆஃபீஸர்னால் இப்போ வேறு டிபார்ட்மெண்ட் போக சொல்லுங்கப்பா, இங்கே உட்காந்துக்க சொல்கிறீங்க,
ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன வேலை அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நேர்மையான ஆஃபீஸருக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டால் என்ன மாதிரியான வார்த்தை இது? எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வேர் ஹை கரப்ஷன் இஸ் இன்வால்வ்டு. பிடபிள்யூடி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ஹை கரப்ஷன் இன்வால்வ்டு. அப்போ அந்த இடத்துல ஒரு நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி கொண்டு வந்து போடுறாங்கன்னா எதுக்கு போடுறாங்க? டு கன்ஸ்டெயின் த கரப்ஷன், குறைக்கணும்னு பார்க்குறாங்க. முற்றிலுமாக எடுக்க முடியாது, அட்லீஸ்ட் கொஞ்சம் குறைக்கலாம். இப்போ நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா, அவங்க ஹானஸ்டான ஆஃபீஸர் பயம் இருக்கும் கொஞ்சமாக கீழே உள்ளவங்களுக்கு. அப்போது அவங்க சௌக்ஷன் சொல்கிறாரு, நேர்மையான ஆஃபீஸரை ஏன் உட்கார சொல்கிறீங்க, வெளியே வேற எங்கேயா போக சொல்லுங்கன்றார். இந்த வார்த்தையெல்லாம் வந்து கேவலமான வார்த்தையாக தெரிஞ்சது. அப்போ இந்த மாதிரி தான் நேர்மையான ஆஃபீஸரை வந்து இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, பேசுவாங்க. அதை பார்த்துக்கிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு கேட்டால் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் சொல்லி பேசுவாங்களா அப்படிங்கிறது தான் நீங்கள் எல்லாருக்குமான கோவ மக்கள். இப்போ இந்த விஷயத்தை சவுக்கு சங்கர் ஃபிலிக்ஸோடைய அரெஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் 100% கரெக்ட். எதுவுமே தப்பு கிடையாது. இவங்களுடைய மாடல்ஸ் ஆப்பரண்டி பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணக்கூடிய க்ரைம்ஸை பார்த்தீங்கன்னா, இந்த க்ரைம்ஸால் உருவாகக்கூடிய மன உளைச்சல் மற்றவங்களுக்கு, மற்ற ஆஃபீஸர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மிக 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 அதிகம். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மக்களே, கோவம் வந்து நாளே அடிச்சிருப்பா, வார்த்தை விடாதப்பான்னு சொல்லுவாங்க. அப்படி வார்த்தையை விடக்கூடியவர்கள் தான் இவர்கள்லாம். வார்த்தையை விட்டு அடுத்தவங்க மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தினால் ஹீ பிகம்ஸ் அ ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட். ஹீ இஸ் அ ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட். ஸோ இவர்களை அரெஸ்ட் செய்து திருத்தாவிட்டால் தமிழ்நாடுடைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஆஃப் நியூஸ் அப்படிங்கிறதே வந்து கேவலப்பட்டுவிடும். இன்னும் பல பேர் இருக்காங்க. சவுக்கு சங்கரும் ஃபிலிக்ஸும் மட்டுமே தப்பை பண்ணல, பல வருஷமாக பண்ணுற தப்பு பண்ணுறவங்க இருக்கிறாங்க. யாருன்னா நக்கீரன் பிரகாஷ், நக்கீரன் கோபால், தமிழா பாண்டியன், இவங்களாம் தொடர்ந்து தப்பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. தப்புனால் இன்ஃபேக்ட் நக்கீரன் பிரகாஷ் எல்லாம் ஒரு பக்காவான கரப்டட் பர்சன். நியூஸை எப்படியெல்லாம் திருச்சி போடலாம், எப்படியெல்லாம் உள்ள செக்ஸ் சேர்க்கலான்ற மாதிரி ஒரு ரீசெண்டாக ஒரு ட்வீட் பார்த்த மக்களே. நக்கீரன் பிரகாஷுக்கு மக்கள் சில பேர் வச்சுருக்க பேருன்னு பார்த்தீங்கன்னா காஜி கிழவன். ஏன் இந்த பேர் வச்சுக்கலான்னு நான் ஒருத்தர் கேட்டேன், என்னங்க அர்த்தம் அதுக்கு அப்படின்னு கேட்டேன். சார் காஜினா வந்து செக்ஸு சார், கிழவன்னா பைசானவன் சார் அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படி பேர் வச்சிங்க அப்படின்னு நான் கேட்டப்போ ஒருத்தவங்க போட்டுருக்காங்க, ட்வீட்டில் போட்டிருக்காங்க. அதை ட்வீட்டை பார்த்த விஷயம் சொல்கிறவங்களுக்கு ஒருத்தர் போட்டிருக்காங்க, ஆமாங்க எந்த நியூஸை பேசினாலும் அதில் வந்து ஒரு செக்ஸை ஆட் பண்ணி பேச என்ன நீங்கள் பேச முடியும், அதான் அவர் பேரே காஜி கிழவன் போட்டிருந்தாங்க ஒருத்தவங்க ட்வீட்டில். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபரும் இருக்கிறார்கள். எப்பொழுது தமிழக அரசாங்கம் நக்கீரன் பிரகாஷ் மீதோ நக்கீரன் கோபால் மீதோ இவங்க நடவடிக்கை எடுக்க போகிறதுன்னு தெரியல மக்களே. அப்படி எடுத்தால்தான் இந்த நியூஸ் மீடியான்றது கொஞ்சம் க்ளீனாகவும் நம்ம சொல்லிக்கலாம். என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி சேர்க்கைக்கு வரவேற்கிறோம்.